ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்ட் டேஸில் எங்கிட்ட நிறைய பொண்ணுங்க பசங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை விட வயசில் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பையனை காதல் செய்யலாமா, அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டால் ஆரோக்கியமாக அந்த வாழ்க்கையானது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கேள்விக்கு தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஆன்சரை ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், இதே கொஸ்டினை பசங்களும் கேட்டிருக்காங்க. என்னை விட 2-3 வருஷம் பெரிய பொண்ணு அல்லது 4-5 வருஷம் கூட பெரிய பொண்ணு, அப்படி இருக்கும்போது நான் அவங்கள மேரேஜ் பண்ணுறதுனால என் லைஃப் ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கான என்னோடய பதில் வந்துட்டு நிச்சயமாக ஆரோக்கியமானதாக இருக்கும். இங்கே இந்த கொஸ்டின் வருது பார்த்தீங்களா, இதுவே ரொம்ப ராங். திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு நம்ம எல்லாருக்கிட்டையுமே சரியான புரிதல் இங்கே இல்லை. நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம கலாச்சாரத்திலேயே வந்துட்டு திருமணம் அப்படிங்கிற அந்த சொல்லிற்கு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. நம்மள நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெண் ஒருத்தவங்க ஃபேமிலியில் சரியாக இருந்துட்டாங்க, விட்டு கொடுக்குற மனநிலையில் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் ரொம்ப அழகானதாக இருக்கும், ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெண் தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே சமயத்தில் ஒரு பெண் பார்த்துங்க அப்படின்னா சரியான மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்கள திருமணம் செஞ்சுக்கிற ஆண் மட்டும் இல்லாமல் டோட்டல் ஃபேமிலியவே அது பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள் மன முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். வயசாயிருக்கா அப்படிங்கிறது இல்லை, புரியுதுங்களா? மன முதிர்ச்சி ஆயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதை தான் நம்ம பார்த்தாகணும். பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு கேஸ். அந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா 34 ஏஜில் இருக்கார், அந்த பொண்ணுக்கு 25. ஓகேங்களா? இவங்க 2 பேருக்குமே ஓகேப்பா 9 வருஷம் தானேப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாகுபாடு தான் இருக்குது. பெருசாலாம் வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஃபிசிக்கலி இவங்க 2 பேரும் மேரேஜ் ஆனதுலேருந்து 3.5 மாதம் ரொம்ப க்ளோஸாக நல்லாவே வாழ்ந்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபிசிக்கலி 2 பேரும் செட் ஆகிட்டாங்க, பட் மென்டலி 2 பேருமே செட் ஆகலை. அந்த பொண்ணு 25 வயசு தான். ஸோ அதனால அவளுக்கு சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகிற மனநிலை இல்லை, புரியுதுங்களா? சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா முரண்பாடாக செய்கிறாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகளில் சில முரண்பாடுகள் இருந்திருக்கு. ஸோ அதனால அந்த 34 வயசு நிரம்பினா அந்த ஆண் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த 25 வயசு பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிக்கிறது, துன்புறுத்துறது. புரியுதுங்களா? உனக்கு இது பண்ண தெரியாதா, ஏன் அதை பண்ண தெரியாதா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுறது. ஸோ நீ மெச்சூர்டு தானே, உனக்கு என்ன 15 வயசா இல்லை 16 வயசா இல்லை 18 வயசா அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வெறும் 25 தான். இதில் ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசமெல்லாம் இல்லை. 18 வயசாக இருந்தாலும் சரி, 25 வயசாக இருந்தாலும் மெச்சூரிட்டி அங்கே இல்லை. ஓகேங்களா? சும்மா 25 ஓகே கல்யாண வயசு ஆயிடுச்சு அப்படின்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு அந்த பொண்ணு வர முடியல அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை போட்டு துன்புறுத்துறது. புரியுதுங்களா? ஸோ 34 ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாரு, நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்பார். ஸோ அதற்கு ஈடு கொடுக்க முடியுமா 25ல் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு? முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தன்னை விட ஒரு பொண்ணு எப்படி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் அதுவும் இல்லையா, தனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வயசில் இருக்க பையனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அந்த வாழ்க்கை தான் ஹெல்த்தியாக இருக்கும். சரி, ஓகே, தன்னை விட வயசில் இருக்க சின்ன பையனை மேரேஜ் பண்ணலாமா? எஸ், பண்ணலாம். இதில் எந்த விதமான தப்புமே இல்லை. பிகாஸ் அந்த பையன் அவனோட மெச்சூரிட்டிக்கு கொஞ்சம் போல தான் புரிதலோடு நடந்துப்பான். ஆனால் அதை எடுத்து நிறுத்துகிற அளவிற்கு பெண்கள் கிட்ட வலிமை உண்டு. புரியுதுங்களா? அந்த பையன்கிட்ட இப்படி குறைகள் இருக்குது, அந்த பையன் ஏன் இப்படி அன்மெச்சூர்டாக நடந்துக்கிறான் அப்படியெல்லாம் பெண்கள் யோசிக்க மாட்டாங்க. அந்த விட்டு கொடுத்து போகிற மனநிலை தான் பெண்கள்.
ஓகேங்களா? ஸோ அதனால தன்னை விட 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வயசு அப்படிங்கிறது வெறும் நம்பர் மட்டும்தான். இது டயலாகாக மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. தன்னுடைய லைஃப் அப்படின்னு வரும் பொழுது அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. நல்லா பாருங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே அவங்கள விட சின்ன பையனை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால லைஃப் ஹெல்த்தியாகவே இருக்கும். ஓகேங்களா? 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், நான் டிவோர்ஸ் ஆகிட்டேன். ஓகேங்களா? நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அல்லது பிரேக்கப் பண்ணிட்டேன். நான் மூவ் ஆன் பண்ணலாமா, அடுத்த மேரேஜ் பண்ணலாமா, அல்லது அடுத்த காதலில் நான் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க பசங்க 2 பேருமே கேட்குறாங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஏன் பயம் உங்களுக்குள்ளே வருது? ஏன் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது? ஏற்கனவே நீங்கள் பார்த்த விஷயங்கள் தப்பாக இருக்குது, அதனால் இனிமேல் பார்க்க போகிற விஷயங்களும் தப்பாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தானே ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். அதுதான், ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தப்பாக தான் இருந்தது, அதனால இனிமேல் வர விஷயங்களும் தப்பாக இருந்துருமோ அப்படிங்கிற பயம் முதல் ஒன்று. ஓகேங்களா? 2வது விஷயம், இவங்க என்ன சொல்வாங்க, அவங்க என்ன சொல்வாங்க, ஓகேங்களா, கடைசியில் எல்லாருமே நம்மளை அசிங்கமாக பேசிடுவாங்களே அப்படிங்கிற பயம். இந்த பயம் எதுக்கு? கரெக்டாக 40 வயசுக்கு அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, ஐயையோ ஜஸ்ட்டு கொஞ்சம் தைரியமாக இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோடய நாட்களை நான் சேவ் பண்ணியிருப்பேன், என் நாட்களை நான் என்ஜாய் பண்ணியிருப்பேனே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்க எவ்வளவோ பேர் என்னோடய கிளாஸில் வராங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களால் மூவ் பண்ண முடியல, என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல, அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. மென்டலி உங்களை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை தேடி எடுத்துக்கோங்க. சூன்லி உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சந்தோஷமாக இருக்கணும். எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷமாக இருங்க. அதை விட மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் வேறு எதுவுமே இல்லை. உடனே மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை என்னன்னா செதுக்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் குட்டி குட்டியான விஷயங்களை பார்த்து ரசிக்க ஆரம்பிங்க. இந்த பர்டிகுலர் பர்சன் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ரீசன்னால எல்லாரையுமே சந்தேக பார்வையோடு பார்க்காதீங்க. சரிங்களா? இது பசங்களும் பண்ணுறீங்க, பொண்ணுங்களும் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்கள் மனசுக்கு ஓகே, இந்த விஷயத்த நான் பண்ணால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை பண்ணுங்கள். 2வதாக நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறீங்க, அதுவும் உங்களுக்கு பிடிக்காமல் க்ரியேட் பண்ணுறீங்க அல்லது செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை பண்ணாதீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அதை காதலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டுமே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. ஸோ அதனால இந்த விஷயத்தில் நீங்களும் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். புரியுதுங்களா? கலாச்சாரம் அப்படின்னு நான் என்றைக்குமே பேச மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, 40 வயசுக்கு மேலே யாருமே உனக்கு என்ன கலாச்சாரம், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னலாம் கேட்க மாட்டாங்க. இளமையில் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ இவங்க பேசுகிறதெல்லாம் கேர் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் நாட்கள் வீணாக போயிடும். புரியுதுங்களா? ஸோ நான் கீழ் மட்டத்தில் இருக்கேன், நான் மூவ் ஆன் பண்ணேன்னா என்னை எல்லோரும் தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட்டை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். நீங்கள் தான் உங்கள் ஆன்மாவை சந்தோஷப்படுத்தணும். நீங்கள் அழுதுகிட்டே ஒரே இடத்துல ஜாமாய் போய் நின்றுடுறீங்க அப்படின்னா உங்கள் ஆன்மா உங்கள் பாடிக்குள்ளே வந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் போயிடும். புரியுதுங்களா? இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அல்லது கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு லவ் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் லவ் அட்ராக்ட் பண்ணணும், மணி அட்ராக்ட் பண்ணணும், ஜாப் அட்ராக்ட் பண்ணணும், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரை மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்துங்க அப்படின்னு சொன்னா, நான் இப்போ வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கிடையாது, ஃபேக்டே இதுதான். அதனால எல்லாருமே இந்த தப்பு செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? வேறு எதுவுமே பெருசாக நீங்கள் பண்ண போகிறது இல்லை, சந்தோஷப்படுத்த போகிறீங்க. இதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஃபார்முலா. ஹாப்பியாக வாழுங்க. தேங்க்யூ.